2015 திருமணமானது. என் மனைவி பெங்களூர், என்னுடைய ஊட்டி, சொந்த ஊர் ஊட்டி. ஊழியத்தின் நிமித்தமாக டெல்லியில் இருந்து, நார்த் இந்தியாவிலிருந்து பெங்களூர் வரும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். திருமணம் நடந்தது. திருமணம் நடந்த பின்னாடி என்ன நடந்ததுன்னா, அவங்க மெடிக்கல் இருக்கிறாங்க, அவங்க ஈஸியாக எல்லாமே ஈஸியாக சீக்கிரம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. திருமணம் நடந்ததுக்கு பின்னாடி ஒரு 3 மாதத்தில் ஒய்ஃப் சொன்னாங்க, அவங்க கன்சீவ் ஆனாங்க. சொன்னாங்க, ஏதோ 2 ட்வின்ஸ் மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னாங்க. எப்படி ஆகுது? ட்வின்ஸ் மாதிரி. நான் எனக்கு ஒரு விதத்தில் சந்தோஷம், ஆனால் ஒரு விதத்தில் துக்கம். ஆண்டவரே, நான் ஊழியக்காரர் இல்லைங்களா, அப்பா நீங்கள் ரெட்டத்தனியாக குடிப்பீன்னு சொன்னீங்க. ஒருவேளை யாக்கோபு ஏசாவும் பிறந்துட்டாங்கன்னா, யார் பிறந்துட்டாங்கன்னா யாக்கோபு, அப்படி வசனங்கள் அப்படி இருக்கு இல்லைங்களா. அப்படியே யாக்கோபு 2 பேர் 2 வழியில போயிடுவாங்கப்பா. அல்லேலூயா. நம்முடைய ஊழியத்தை கொஞ்ச நாள் செஞ்சாலும் உத்தமத்தோடு செய்யணும் ஆண்டவரே, கொஞ்ச நாள் செஞ்சாலும் அல்லேலூயா உண்மையோடு செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆனால் வயசு சொன்னாங்க, இல்லைப்பா எனக்கு ட்வின்ஸ் தான் இருக்கு மாதிரி தெரியுது. நாங்கள் மறுபடியும் ஸ்கேனிங் எடுக்க போனோம். ஸ்கேனிங்கில் சொன்னாங்க ட்வின்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. அப்புறம் மறுபடியும் இன்னொரு ஸ்கேனிங்கில் போகும்போது அங்கே மதர்வுட் ஹாஸ்பிட்டலில் அங்கே டாக்டர், ஒரு ஹிந்தி ஒரு டாக்டர் இருந்தாங்க, ஒரு லேடி டாக்டர் இருந்தாங்க. அவங்க தான் ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுக்கும்போது என்னையும் உள்ளே கூப்பிட்டாங்க. நாங்கள் ஸ்டாஃபெல்லாம் நம்ம சபைக்கு வர்றவங்க தான், தெரிஞ்சவங்க தான். என்னையும் உள்ளே கூப்பிட்டாங்க. அவங்க என் முன்னாடியே ஒய்ஃபுக்கு என்ன செஞ்சாங்க, ஸ்கேன் எடுத்தாங்க. ஆனால் என்ன பசங்கன்னு சொல்லலை, சொல்லவும் கூடாது. அல்லேலூயா. அது நம்முடைய இந்தியா தேசத்தில் அது தடை செய்யப்பட்டிருக்குது. ஸ்கேன் எடுத்தாங்க. ஸ்கேன் எடுத்த பின்னாடி அவங்க அந்த டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, உங்கள் பசங்க நமஸ்தே சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க? என்ன சொன்னாங்க? நமஸ்காரம் சொல்கிறேன். நான் சொன்னேன், மேடம் அவங்க நமஸ்தே சொல்லலை, அதில் பிரைஸ்லார் சொல்கிறாங்க. அல்ல, அவங்க வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே பிரைஸ்லார் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க? பிரைஸ்லார் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்கேன் எடுத்துகிட்டு வந்துட்டோம். மறுபடியும் 6 மாதம் 7 மாதம் ஆகலை, 6 மாதம் முடிஞ்சு 2 வாரம் 2 வீக்ஸ் ஆச்சு. இன்னும் ஸ்கேனிங்க்கு போனோம். சின்மயா ஹாஸ்பிட்டலில் ஸ்கேனிங் எடுத்தாங்க. டாக்டர் அஞ்சனா ரமேஷ் நல்லா ஸ்கேனிங் எடுத்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. மறுபடியும் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அந்த வருடம் தான் ஊழியத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஊழியத்தை என்ன செஞ்சுருக்கிறோம்? ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். நல்லா கவனிங்க. ஸ்கேனிங் எடுத்துகிட்டு வந்தோம். எங்கள் வீடு 2nd ஃப்ளோரில் எங்கள் வீடு இருக்குது. ஒய்ஃபை மெதுவாக கொண்டு போனோம். கொண்டு போயிட்டு ஒய்ஃபை பெட்ரூமில், அல்லேலூயா, என் ஒய்ஃபெல்லாம் மெசேஜ் கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே, அல்லேலூயா. என்ன நடந்ததுன்னா, நான் பெட்ரூமில் ஒய்ஃப் உட்கார வச்சுட்டு நான் தண்ணி எடுக்க போனேன். டயர்டாக இருக்காங்க, தண்ணி எடுக்க போனேன். பெட்ரூம்ல ஒரு சத்தம் வர ஆரம்பிச்சது, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி. இடையுமே சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி ஒரு சத்தம் வந்தது. நான் நினச்சேன், ஓகே டயர்டாக இருக்கிறாங்க, அதனால தான் சீக்கிரம் வர சொல்கிறாங்கன்னு சொல்லி, நான் வரேம்மா சீக்கிரம் வரேன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரம், கொஞ்சம் ஒரு அழுகிற சவுண்டு, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொன்னாங்க. நான் சீக்கிரம் அந்த தண்ணி எடுத்துகிட்டு அன்னைக்கு அந்த ரூமுக்கு போகும்பொழுது என் மனைவி அந்த வயிற்றில் அப்படியே பிடிச்சி அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னை சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, என்னை சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி. நான் சொன்னேன், என்னம்மா இப்போ வரையும் நல்லா நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு ஏதோ தெரியல, வயிற்றுலேருந்து வெளியேறுற மாதிரி ஏதோ வருது, ஏதோ ஒரு ஃபீல் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி என்னை சீக்கிரம் கொண்டு போங்கன்னு சொல்லும்போது என் மனைவி அல்லேலூயா கீழே ஒரே ரத்தமாயும் ஒரே தண்ணியாயும், அல்லேலூயா, அந்த பெட்ரூம் ஃபுல்லாக பிளட்டாக இருந்தது. அந்த பெட்ரூம் ஃபுல்லாக ரத்தமாக இருந்தது. எனக்கு பார்த்தோன்னு எனக்கு கையும் காலம் ஓடலை, என்ன செய்யணும்னு தெரியல. அல்லேலூயா. உடனே பக்கத்தில் இருக்கிற ஆட்டோவை பிடிச்சி, அல்லேலூயா, என்னுடைய பிரதர் எல்லாம் வந்துருந்தாங்க. அவங்களையும் கூப்பிட்டு, என்னுடைய அக்கா சிஸ்டருடைய ஒய்ஃபை கூப்பிட்டு அங்கே மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற. ஃபுல்லாக ஆட்டோ ஃபுல்லாக பிளட்டுங்க. என் ஒய்ஃப் சொல்கிறாங்க, அல்லேலூயா, ஏதோ வெளியே வர மாதிரி இருக்குப்பா. என் கையை பிடிச்சி அழுதாங்கப்பா, எனக்கு தெரியல சார், ஏதோ ஒன்று வெளியே வர மாதிரி, எனக்கு சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அழுக ஆரம்பித்தாங்க. அல்ல, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு, அதே ஹாஸ்பிட்டல் சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். சின்ன ஹாஸ்பிட்டல் கொண்டு போனப்போ அதே டாக்டர் அங்கே ஃபோன் போது,
போகும்போது இன்டிமேஷன் கொடுத்துட்டோம் அந்த டாக்டருக்கு, இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி. உடனே அந்த டாக்டர் சின்மயா அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு உடனே லேபர் ரூமில் போட்டாங்க. லேபர் ரூமில் போட்டு ஹல்லேலூயா மறுபடியும் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம்னு சொன்னாங்க. எல்லாம் ஃப்ளூயிட் எல்லாம் வெளியே வந்துருச்சு. எல்லாம் காலையில் டாக்டர் சொன்னாங்க எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் சாயந்தரத்தில் அல்லையா அந்த ஈவினிங் டைமில் டாக்டர் சொன்னாங்க இல்லைங்க அல்ல எல்லா ஃப்ளூயிட் எல்லாம் வெளியே வந்துருச்சு, உடனடி ஆப்ரேஷன் பண்ணணும். என்ன பண்ணணும்மா? நான் சொல்ல 6.5 மாதம் தான் ஆச்சு, ஒன்லி 6.5 months தான் ஆச்சு, 6.5 மாதம் தான் ஆச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க டாக்டர். அவங்க லேபர் ரூமில் போட்டாங்க. லேப் ரூமில் போட்டு அவங்க அப்சர்வேஷனில் வச்சாங்க. நாங்கள் கொஞ்ச நேரம் பார்க்குறோம், கொஞ்ச நேரம் என்ன செய்கிறோம் பார்க்குறோம். நீங்கள்லாம் ஆப்ரேஷனுக்கு உண்டான தேவையான எல்லா காரியங்களை நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லி உண்மையில் அல்ல இந்த நாட்களில் ஒய்ஃப் அந்த டைமில் வேலை விட்டுருந்தாங்க. உண்மையில பாக்கெட்டில் 60 ரூபா இருந்ததுங்க. பாக்கெட்டில் உடனே 60 ரூபா தான் இருந்தது பாக்கெட்டில். என்னை சந்திக்க யாருமே வரலை, என் சொந்தம் வரலை, என் பந்தம் வரலை, நான் நம்பினவங்க வரலை, என்னை சந்திக்க யாருமே வரலை. ஒரு பக்கம் மனைவி அல்லேலூயா, என் பக்கத்தில் 2 தம்பிங்க, என்னுடைய அக்கா மாத்திரம்தான். நான் கண்ணீர் விட ஆரம்பித்தேன். ஆனாலும் என் விசுவாசத்தை நான் விடலை, என் நம்பிக்கையை நான் விடலை. டாக்டர் சொன்னாங்க காலைல 6 மணிக்கு அல்லேலூயா ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், ஆப்ரேஷன் பண்ண போகிறோன்னு சொல்லி போனோம். அவங்க சொன்னாங்க ஒரு 20,000 ரூபா காசு கட்டுங்கன்னு சொன்னாங்க. எத்தனை ஆயிரம்? 20,000. ஆனால் என்கிட்ட இருந்தது வெறும் 60 ரூபா இருந்தது. ஒரு தெரிஞ்ச ஃபேமிலி இருந்தது, அவங்க நல்ல மெடிக்கலில் ரிட்டையர்ட் ஆகி நல்ல ஹை பொசிஷனில் இருந்தாங்க. அவங்ககிட்ட காசு இருக்குது. என்ன இருக்குது? என்கிட்ட வந்து தம்பிக்கிட்ட சொல்லி, தம்பி அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள் பாஸ்டர் அனுப்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், ஒரு 20,000 வாங்கிட்டு வாங்க நம்ம கொடுத்துடலான்னு சொல்லி நான் அனுப்பிச்சி விட்டேன். அனுப்பிச்சி விடும்போது அவங்க சொன்னாங்க காசு இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்களே இல்லையா, காசு எங்ககிட்ட என்ன இல்லைம்மா இல்லைன்னு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் வந்து அந்த கவுண்டரில் சொன்னேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் சரி நாங்கள் காசை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன்னு சொல்லி அக்காங்கெல்லாம் பேசுனாங்க. ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ மறுநாள் காலையில் ஆப்ரேஷன். எப்படிங்க மறுநாள் காலையில் ஆப்ரேஷன்? காலையில் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 2016 அவங்க நினச்சி காலையில் காலையில் 6:30 மணிக்கு ஆப்ரேஷன். டாக்டர்லாம் போய் ஆப்ரேஷன் பண்ணி ஆப்ரேஷன் நடக்குதுள்ள அந்த கேட்டில் அல்லேலூயா சோர்ந்து போனவனா நிற்கிறேன். கேட்டில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, அதில் மனைவிக்கு என்ன ஆகுமோ, ஒருவேளை 6.5 மாதம் தான் ஆச்சுன்னு சொல்கிறாங்களே. ஆண்டவரே அந்த முதல் பலனை நான் பார்க்காம போயிடுவேனப்பா. அந்த நீங்கள் கொடுத்த முதல் பலனை நான் பார்க்காம போயிடுவேனோ ஆண்டவரே. ஒரு வேலை நான் அதை இழந்துருவணும் ஆண்டவரே. அப்பா நான் ஒரு ஊழியக்காரன் அல்லப்பா, நானப்பா ஒரு மகனாய் அப்பா, அப்பா என் மனைவிக்கு ஒரு கணவனாய், என் பிள்ளைகளுக்கு ஒரு தகப்பனாய் ஆண்டவரே, அந்த முதல் பலனை நான் பார்க்காம ஒரு வேலை போயிடுவணும் என்று சொல்லி உள்ளுக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணி 2 குழந்தைய உருவமில்லாம கொண்டு வந்தாங்க. 2 குழந்தைய உருவம் இல்லாம கொண்டு வந்தாங்க. 2 குழந்தை. டாக்டர் எமர்ஜென்சின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு சொல்லி, ஒரு பையன் ஒரு பொண்ணு பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது 2 குழந்தைய பார்க்கும்போது அந்த 2 குழந்தைகளுக்கு உருவமே இல்லை. உருவமே இல்லாம வெறும் ரத்தங்களாய், ஒன்று உருவமே இல்லை. சொன்னாங்க வெறும் என் மக வெறும் 750 கிராம் இருந்தா, 750 கிராம்ஸ் என் பொண்ணு இருந்தா. டாக்டர் சொன்னாங்க உன் பையன் வந்து 950 கிராம்ஸ். அந்த அப்படியே பார்க்கும்போது இந்த மாடு கண்ணுக்குட்டி போட்டுட்டு இந்த லாஸ்ட்டில் செத்த போடுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதான் அது வெறும் பிளட்டாக தான் இருந்தது. இவன் கண்ணு ஓப்பன் ஆகலை. நான் ஹாஸ்பிட்டல் உட்காந்து அழுந்தேன். ஒரு அப்பா ஆண்டவரே நான் அழுந்தேன். நான் யாருக்கிட்ட அழுந்தேனா, இஸ்ரவேலின் தேவனிடத்துல. ஆண்டவரே ஊழியத்தின் பாதை இப்பதான் ஊழியம் ஸ்டார்ட் பண்ண ஆண்டவரே. பல நெருக்கங்கள், எங்க பிரேயர் சப்போர்ட் யாரும் இல்லைன்னா நாங்க கிறிஸ்துவத்தில் பிறந்து வந்தவங்க இல்லை. அல்லேலூயா.
இருந்து வந்தவங்க பயங்கர ஒரு நெருக்கம், பயங்கர நெருக்கம். நான் வந்து முழங்கால் படையிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஆண்டோடு சொன்னப்பா, நீங்கள் எங்கள் பிள்ளைகளை கொடுத்தாலும் சரிப்பா, எடுத்தாலும் சரி ஆண்டவரே, உடைய ஊழியத்தை நாங்கள் செய்வோம் ஆண்டவரே. எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை சோர்வுகள் வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் ஆண்டவரே, அப்பா உடைய ஊழியத்தை செய்வேன் என்று சொல்லி அந்த இடத்துல என் பையனுக்கு ஜாபேஸ்னு பேர் வச்சேன். அவங்க கண்ணு திறக்கல, அவங்க அலையில போராடி கொண்டிருக்கிறாங்க, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க, ஆக்சிஜனுக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. என் மகளுக்கு நான் ஜெசி ஜோன்ஸ் என்று சொல்லி என்ன பேர் வச்சுட்டு அவங்க என்ஐசியில் கொண்டு போயிட்டாங்க. என்ஐசியில் கொண்டு போய் பார்க்கும்போது எல்லா இடத்துல ட்ரிப்ஸு, அலையிலையா எல்லா இடத்துல ட்ரிப்ஸு, காலில், வயிற்றில், அலையில, கையில், ஒன்றும் இல்லைங்க. அங்கெல்லாம் ட்ரிப்ஸ் குத்தி வச்சிடறாங்க. பார்த்து அழுந்தப்பா, இந்த வேதனையை நான் பார்க்க கூடாது ஆண்டவரே, இந்த வேதனையை பார்க்க கூடாது ஆண்டவரே, இந்த வேதனையை பார்க்க கூடாது ஆண்டவரே. ஆனால் நான் ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நீர் எதை செய்தாலும் நீர் நன்மைக்கு செய்கிற தேவன் என்று நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொன்னேன் ஆண்டவர்கிட்ட, நான் ஏன் சொல்றேன்